الحمد لله حمدا دائما أبدا الحمد لله والحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلحمني الحمد لله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم صلى الإله ما دام الغوث على مقام على محمد العلي لخير مقام وآله والذي دين الرشاد أقام فاسأله يشفع لي يا محي الدين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا غوث الأعظم كل الدهر والحين أعلى ملي بتحكيمي وتمكيني أولى فقير إلى المولى ومسكيني أنت الذي الدين سما محي الدين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم أنت الحسيني والحسني كنت معا أبا ومن شريفين قد اجتمعا فكنت شمسا وبدرا نورا التمعا أنت الأحق لتدعى محي الدين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا سيدي سندي أوصي ويا مددي كل ظهيرا على الأعداء بالمدد مدير عرض وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محي الدين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا سيدي سندي غوثي ويا مددي كل ظهيرا على الأعداء بالمدد مدير عرض وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محي الدين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم
يا سيدي سندي أوصي ويا مددي كل ظاهرا على الأعداء بالمدد مدير عرض الأخر بيدي مدى مددي خليفة الله بنا محي الدين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم وعدني من مريد نهديك الأقوى ومن أبيضك أبدا ضائعا أدوى ومن جنودك مقدما إليه يعاب نعم الأمير أمير محي الدين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم بصر فؤادي صراطا أنت صادقه فالله أعطاك وأنت مالكه ونجه من ضلال فيها مهالكه سلطان كل ولي يا محي الدين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم ولولا بكماله كشف الدجى بجماله حسنت جميع وخصاله صلوا عليه وآله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أهل بيت طهارة رسول الله صلى الله عليه وسلم تشرف وكرم وتدوانه وصلى على محي الدين أبي محمد سيد الله الحسن والحسين دينار رضي الله تعالى நாயகம் அவர்களை இதா செய்யக்கூடிய ரசூல் ஆளத்தை அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமல் தான் குதுபியா சரி. குதுபியத்து வாசான பலரும் செய்யறது உண்டு. சில பேர் குதுபியா சரி செய்யும் போது என்ன குதுபியத்து சொல்லிட்டு ரசூல் ஆளத்துடைய திருநாமத்தை சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் முடிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு 10 தரம் சொல்லுவான். ஏன்னு சொன்னா அவனுக்கு ஒரு தஸ்வீஸ் இவருடைய ரசூல் ஆளத்தை கூப்பிட்டு உதவி கேட்டுட்டமே ஏதாவது தௌஹீதுல ஏதாவது தகராறு வந்திருக்குமோன்னு திருப்பி ஏன்னா தௌஹீதை தஜ்தீது செய்யற மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் 10 தரம் சொல்லுவாங்க. புரிஞ்சா? இது என்ன? இது முட்டாள்தனமான ரசூல் ஆளத்தை கூப்பிடுறது மாஷா அல்லாஹ். என்ன இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொன்னது அதோடைய ஐனியத்து லாஹிர்லையும் பாத்தின்லையும் காமிலாகுமே தவிர தௌஹீதுல ஒன்றும் தகராறு உண்டாக. அது முக்கியமா தெரிஞ்சுக்கணும் மாஷா. நாம அமல் செய்யும் போது என்ன அந்த அமருடைய சூரத் என்ன, அதோடைய ஷரஃப் என்ன, அதை கொண்டு நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய பெனிஃபிஷன் என்னங்கிறது என்ன முதல்ல மாலூம் ஆக்குறது மஃபூம் ஆக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனாலதான் குர்ஆன் நமக்கு என்ன சொல்லுது? அமல் எப்போ செய்யறாங்க? ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்க முதல்ல என்ன செய்யுங்க மாஷா அல்லாஹ், அமல் செய்யறதுக்கு முன்னாடி அஹ்ல ذிக்ர்ட்ட அத குறிச்ச விஷயங்கள் தெரிஞ்ச இல்முதாரிகிட்ட போய் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அந்த அமலை எப்படி செய்யறதுன்னு படிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அமல் செய்கிறாங்க. அமலை அல்லாஹ் பிற்படுத்துறான்,
அது சம்பந்தமா படிக்கிறதால முற்படுத்துறோம், அமல் செய்யறதால முஅக்கிராக்குறோம், அந்த அமலை குறித்து படிக்கிறதால முகத்தமாக்குறோம். மாஷா அது அல்லாஹ் தொடக்கமாக்குறோம். முதலா நம்ம ரசூல் ஆலத குத்துபியா சரி இதா ஜமான கூப்பிட போறோம், இத கூப்பிட துவா ஓதி முடிச்சு விட்டு போறதல்ல. என்ன செஞ்சோம்? குத்துபியத்துங்கிறது என்ன? யாரோ ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு ஆளு உண்டாக்கி விட்டு போனதல்ல. குத்துபியா சரி மாஷா அல்லாஹ் அசலா கௌசுல் ஆலத்தை யா கௌசுல் ஆலம் அப்படின்னு மாஷா அல்லாஹ் இந்த உலகத்துல பனு ஆதம்ல முதலாக கௌசுல் ஆலத்தை பார்த்து யா கௌசுல் ஆலம்னு பனு ஆதம்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில மனித சமூகத்துல மிக சிறப்புக்குரிய பரம்பரையில பிறந்த அஹ்லு பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலாதான சுல்தான் ஆரிஃபீன் தாஜுல் முகர்ரபீன் السيد أحمد الكبير الرفاعي رضي الله عنه அவர் ஒரு பயப்படுறாரு. தீன்ல இருக்கிறங்கிற பேர்ல அலங்கோலமான நிலையில இருக்கிற பல பேர் உண்டு. அதுல ஒரு அக்கது சல்லாஸ் ரதியல்லாஹு என்ன தாராரு? ரதியல்லாஹு கது சல்லாக்கு என்ன மானா என்ன? இங்க இருக்கிற கொள்ள யாருக்காவது ஒரு ஆளுக்கு கௌசுல் ஆலத்துக்கு அல்லாஹ்வுடைய ரிதா உண்டாகுமா இல்லையாங்கிறது கசி சந்தேகம் உண்டா யாருக்காவது? மாதல்ல நான் சொல்றது புரியுதா? கௌசுல் ஆலத்துக்கு அல்லாஹ்வுடைய ரிதா உண்டாகுமா இல்லையாங்கிறதுல யாருக்காவது தஸ்வீஸ் இருக்குதா? தஸ்வீஸ் இருந்தா கை தூக்கும். நான் மாசால தெளிவுபடுத்துறேன். இல்ல இல்ல அப்ப தரதியத்துல என்னங்க தகராறு இருக்குது? ரதியன்னா என்ன மானா? யாரோ ஒரு ஆளு சொல்லி விட்டு போனது நாமளும் அப்படி சொல்லக்கூடாது. அப்படின்னு ஆடுகுடியாது. ஆடுகுடி என்ன செய்யும்? அது செம்மறியாடு, வல்லாடு, வெள்ளாடு அப்படி செய்யாது. செம்மறியாட்டு குழுக்கு என்ன? ஒரு ஆடு குளிச்சா கூட வர எல்லா ஆடும் இப்படி குளிச்சுட்டே இருக்கும். ஏன் குளிச்சு அதுக்கு தெரியாது. அது மாதிரி யாரோ ஒரு ஆள் கத்த சொல்லான்னு அம்மா சொல்லி கத்த சொல்லான்னு கத்துவோம். பேர் என்ன? நல்ல பேர் என்ன? உன் பேர் என்ன? அட கபீர். இவர் தான் அந்த கபீரா? இது வேற கபீரா? மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக். புரிஞ்சா? கபீர் மாஷா அல்லாஹ் என்ன? உனக்கு வச்சிருக்கிறதே உம்மா அப்பா மாஷா நல்ல சிதவியான சாலிஹான உம்மா அப்பா உனக்கு மாஷா. அதனால தான் ரிஃபாயினாத்து பேர் உனக்கு வச்சிருக்காங்க. உன் பேர் கபீர்னு வல்லாஹ் எனக்கு தெரியாது. தெரியாம நான் எடுத்த சப்ஜெக்ட் குத்துபியத்தை முதல்ல கௌசுல் ஆலத்தை யா கௌசுல் ஆலம்னு இந்த பனு ஆதம்ல மனித சமூகத்துல முதலாக கௌசுல் ஆலத்தை பார்த்து யா கௌசுல் ஆலம்னு அழைத்தது யாரும் சொன்னா ரிஃபாய் ஷேக் தான். கௌசுல் ஆலத்துக்கு கௌசுல் ஆலம் அல்லாஹ் பேர் சொல்றான். கௌசுல் ஆலத்துக்கு மர்தபா யார் கொடுத்தா? அல்லாஹ் கொடுத்தான். 70 தடவை அல்லாஹ் கூப்பிட்டான். யா கௌசுல் ஆலம், யா கௌசுல் ஆலம், யா கௌசுல் ஆலம்னு 70 டைம்ஸ் அல்லாஹ் கௌசுல் ஆலத்தை காலிங் பண்ணி அல்லாஹ் நிதா செஞ்சு 70 விஷயங்களை அல்லாஹ் கௌசுல் ஆலத்திட்ட பயான் செஞ்சு கொடுத்தான். ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் போது என்ன? யா கௌசுல் ஆலம் அல்லாஹ் கூப்பிடுவான். கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவான். அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லுவான். யா கௌசுல் ஆலம் கூப்பிட்டு அல்லாஹ் ரெண்டாவது விஷயம் சொல்லுவான். அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லுவான். யா கௌசுல் ஆலம் மூணாவது விஷயம். ஃபுயூதாத் ரப்பானியான்ற கிதாப்ல மாஷா அல்லாஹ் என்ன இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மாஷா ஆல மஷூரான கிதாப் ஃபுயூதாத் ரப்பானி. ஜலீலுல் கத்ர் பெரிய பெரிய அவுலியாக்கெல்லாம் பார்த்து யாரெல்லாம் மாஷா அல்லாஹ் எங்கட அருமை ஜெத்தல் கரீமான குதுபுல் வஜூத் அஸ்ஸையத் முஹம்மது மௌலா ஜலாலுல் புகாரி சாஹிப் கண்டூர் கண்டூர் குர்ஆன் புகார் நாயகம் அவங்க எப்போதும் ஃபுயூதாத் ரப்பானி இருக்கும். மாஷா பாப்பா அது மாதிரி மாஷா அல்லாஹ் மாதிஹு ரசூல் ஷேഖுனா சதகத்துல்லாஹ் அப்பா நாயகம் பாப்பா ஃபுயூதாத் ரப்பானி. அது மாதிரி மாஷா அல்லாஹ் என்ன பெரிய பெரிய நாதாக்கள் எல்லாம் குதுபு ஜமான் அஸ்ஸையத் அலவியல் முஃபரபி ரலியல்லாஹு தஆலா மம்பரம் தங்கள் மாஷா அல்லாஹ் என்ன ஃபுயூதாத் ரப்பானி பாப்பாங்க. மாஷா என்ன அல் குதுபுல் ஆரிஃபீன் السيد عبد الرحمن عيدروسي رضي الله تعالى عنه
ஃபுய்வாத் ரப்பானி பார்ப்பாங்க மாஷா அல்லாஹ். இப்படி ஜலீலுல் கத்ர் அக்தாப் உலமா பார்த்த கிதாப் அதுல மாஷா அல்லாஹ் வருது கௌசுல் ஆலத்தை கௌசுல் ஆலன்னு முதல்ல அல்லாஹ் கூப்பிட்டான். 70 தடவை கூப்பிட்டான். எத்தனை தடவை? 70 தடவை, 17 டைம்ஸ் அல்லாஹ் கூப்பிட்டான். அதுக்கு பிறகு பனு ஆதம்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள்ல அவுலாதுகள்ல முதல்ல கௌசுல் ஆலத்தை பார்த்து யா கௌசுல் ஆலம்னு கூப்பிட்டது யாருன்னா ரிஃபாய் நாயகம் தான் கூப்பிட்டாங்க. அது எப்ப கூப்பிட்டாங்க? ரிஃபாய் நாயகம் பிறந்திருக்கிறாங்க, உள்ள பிறந்திருக்கிறாங்க. ரிஃபாய் நாயகத்தை உம்மாவும் சையது சாதாத், வாப்பாவும் சையது சாதாத், நஜீபு தரஃபை, வாப்பா ஹுசைன் சையத், உம்மா ஹசனி சையதா. எல்லாம் அவங்களோட உம்மா குடும்பத்திலே எல்லாரும் அவுலியாக்கள், வாப்பாக்கள் எல்லாம் சாதாரணமாக எல்லாம் அனுபவித்தார். எப்படி இருப்பாங்க? எல்லாரும் அவுலியாக்கள், பெரிய பெரிய நாதாக்கள், பெரிய பெரிய குதுபீன்கள், குதுபுமார்கள். அப்ப ரிஃபாய் நாயகம் பிறந்த உடனே அவருக்கு பேர் வைக்கிறது யார்? குடும்பத்துல எல்லாரும் பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க, யாரு பேர் வைக்கிறது அப்படின்னு ஒரு மசூரா நடந்துட்டு இருக்கும் போது ரிஃபாய் நாயகத்து வீட்டு வாசல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் பைத் ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. பார்த்தா என்ன, அது வரையில யாரும் கற்பனை கூட பண்ண முடியாது. அவ்வளவு பியூட்டிஃபுல் மேன், ஹசீனோ ஜமீல், खूबसूरत वाला மாஷா. அவ்வளவு ஒரு அழகை என்ன கற்பனை கூட செய்ய முடியாது. அப்படி ஒரு தெய்வீக பேரழகு, வஜ்ஹுல் கரீம், முபாரக்கான நூரானியத்தான சரீரம், நல்ல கம்பீரமான தோற்றம், அடர்ந்த தாடி, கம்பீரமான ஐனே ஷரீஃபை நூறு ஜொலிக்குது மாஷா. ஃபுல் மூன், பௌர்ணமி எல்லாம் என்ன அந்த நூறு முன்னாடி எல்லாம் தோற்று போயிடும், அந்த அளவுக்கு ஜொலிக்குது மாஷா. ஷம்சும் பதரும் தோத்துது, அவ்வளவு நூரானி வஜ்ஹு ஷரீஃப், நூரானி வாலா, நூரானி ஷான் வாலா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ரிஃபாய் நாயகத்துடைய பாபா சையத் அலி, அவங்க பேர் குல்லியத் அபுல் ஹசன், புரிஞ்சா? சையத் அலி அல் ஹுசைனி ரலியல்லாஹு தஆலா கண்மணி நாயகத்துடைய 16வது தலைமுறை பேரப்பட்ட அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ரிஃபாய் நாயகத்துக்கு உம்மார பாப்பா எல்லாரும் உள்ள ஓடி போய் வெளியில போய் அவங்களை உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்த உடனே பிறந்த புள்ள ரிஃபாய் நாயகம் அன்னைக்குதான் பிறந்திருக்கிறாங்க. பிறந்த புள்ள வந்தவங்களை பார்த்து சொன்னது அஸ்ஸலாமு அலைக்கும் யா கௌசுல் ஆலம் சொல்லுமா சார். வந்தது யாரு? கௌசுல் ஆலம் மாஷா. கௌசுல் ஆலம் மாஷா அல்லாஹ் காட்டுல கடுமையான கல்வத்தில் இருந்தாங்க. கல்வத்தை நிறைவு செய்து கல்வத்தை அவங்க முடிச்சிட்டு முதல்ல செஞ்ச வேலை ரிஃபாய் நாயகத்துக்கு பேர் வச்சதுதான் மாஷா. ரிஃபாய் நாயகத்துக்கு பேர் வச்சதுதான். அல்லாஹ்வோடயே முஹாதஸா பண்ணிட்டு இருந்த, அல்லாஹ்வோடயே பேசிட்டு இருந்த கௌசுல் ஆலம் இந்த உலகத்துல மனிதர்களோடு முதல்ல பேசுறது அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலாதுகளான ரிஃபாய் நாயகத்துடைய புனித குடும்பத்தோடு பேசி ரிஃபாய் நாயகத்துக்கு தான் முதல்ல எஜமா வந்து பேர் வச்சாங்க சையத் அஹ்மதுல் கபீர்னு சொல்லி மாஷா. அப்ப முதல்ல என்ன கௌசுல் ஆலம் கூப்பிட்டது யாரு? ரிஃபாய் நாயகம். ரிஃபாய் நாயகம் உருஸ் முபாரக் மாசம் இன்ஷா அல்லாஹ் தஆலா மூலமாக நாளைக்கு ரிஃபாய் நாயகம் உருஸ் முபாரக் மஜ்லிஸ் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அப்ப மாஷா என்ன நாம இன்னைக்கு போற 11 குதுபியத்தை செய்யறோம். இந்த குதுபியத்தை செய்யற முதல்ல இந்த குதுபியத்தை ஷரீஃப்ல இந்த முறைய, இந்த ஒரு சூரத் ஷரீஃப்ல இந்த ஒரு அமல முதல்ல ஸ்டார்ட் பண்ணி விட்டது யாரு? ரிஃபாய் நாயகம். யார் மாஷா அல்லாஹ்? ரிஃபாய் நாயகம். உலகத்துல எத்தனை அவுலியாக்கள் உண்டு, குறிப்பாக ஷாஃபி மذஹபை சார்ந்த மிகப்பெரிய குதுபு கௌசுனா ரிஃபாய் நாயகம் தான் மாஷா. ஏன்னா கௌசுல் ஆலம் ஷாஃபி மذஹப்ல இருந்தாங்க, அதுக்கு பிறகு ஹம்பலி மذஹபை ஹயாத் ஆக்குறதுக்கு ஹம்பலி ஆயிட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஷாஃபியாவே, இப்பவும் ஷாஃபியா இருக்கிறது யாருன்னு சொன்னா சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் தான் மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். என்ன அதாவது அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலாதுகள்ல ஆலம் மஷ்ஹூரான மிகப்பெரிய கௌஸ் ரெண்டு பேரு ஷாஃபி மذஹப். ஒன்னு சுல்தான் ஆரிஃபீன் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்னு குதுபுல் அக்தாப் சையத் அப்துல் காதிர் ஷாவுல் ஹமீத் நாகூர் பாதுஷாஹ். ரெண்டு பேர் மாஷா அல்லாஹ் என்ன ஐன் ஷாஃபி மாஷா, நாகூர் இமாம் ஷாஃபி மாஷா. அதனால என்ன கபூர் ஷரீஃபை கூட உயர்த்தி கட்டுறதுக்கு எஜமான ஃபிக்ரத் எஜமா அனுமதி அளிக்கல. நாகூர் எஜமான தர்பார் எவ்வளவு பெரிய கோட்டையா இருக்குது. கபூர் அத்ஹார் மாஷா அல்லாஹ் மணல்ல தான் இருக்கும், மணல் தான் மாஷா அல்லாஹ். அது என்ன பெரிய கராமத்துனா
அந்த மணலுக்கு மேல ஒரு சின்ன இது மாதிரி மல்லு துண்டு வெள்ளை துண்டு போட்டு அதுக்கு மேல சந்தனம் பூசினாங்க எஜமான்றக்குள்ள. சின்ன எஜமான் பாஷா நாயகம் அவர்கள் உலகத்தை விட்டு மறந்து விசால் முபாரக்காக முதல் வருஷம். இன்னைக்கு 460 வருஷம் கிட்ட வருது. 460 மண்ணு துணி மேல இருக்குது. ஆனா என்னன்னு சொன்னா அந்த கபர் சரி அது உயரமும் செய்யாது தாழமும் செய்யாது, ஒரே லெவல்ல இருக்கு. அதுதான் கராமத். அது பெரிய கராமத். நம்ம தர்கா ஷெரீஃப்க்கெல்லாம் போகும்போது அவுலியாக்கிட்ட போகும்போது அந்த உள்ள அஜாயிபத்தை பார்க்கணும். சும்மா ஏதோ பிக்னிக் போன மாதிரி போயிட்டேன்னா ஒரு ஃபாத்தியான்னு சொல்லும் போது ஒரு யாசீனை ஓதி புரிஞ்சா சுமையில ஹதரத்து சொல்லிட்டு வாரதில்லை. புரிஞ்சா நம்மகிட்ட என்ன அவுலியா யாசீனை கேட்டாப்புல இல்லை. புரிஞ்சா நம்ம ஒரு மஹப்பத்தில் அதெல்லாம் செய்யறது. இது எப்படி சொன்னா கடல்ல போய் ஒரு ஆள் உப்பள்ளி கொட்டின மாதிரி. கடல்ல போய் என்ன ஒரு ஆள் உப்பை கொட்டி கடல் தண்ணி நான் உப்பாக்க போறேன்னு சொன்னா எவ்வளவு புத்திசாலி அவங்க. அது மாதிரிதான் பாத்தியா மட்டும் ஓதிட்டேன்னா அவங்க அறியாம வர்றது. இப்ப மாஷால என்னங்க குதுபியா ஷரீஃப் அது என்ன ஹவுசுல் ஆலத்திலே மதது கேட்கறது. ஹவுசுல் ஆலத்திலே மதது கேட்கறது. ஹவுசுல் ஆலத்திலே மதது என்ன சுல்தான் கௌலியா खाजा मुइनुद्दीन नायक கேட்டா. ஹவுசுல் ஆலத்திலே மதது யார் கேட்டா? खाजा नायक கேட்டா. खाजा गरीब नवाज யாரு? 90 லட்சம் பேர் என்ன தன் முபாரக்கான பார்வை கொண்டு 90 லட்சம் காஃபிர்களை முஸ்லிம்களா மூமின்களா அவுலியாக்களா ஆக்கினாங்க खाजा சர்க்கார். சஹாபாக்கள் அந்தஸ்துல உயர்ந்தவங்க. ஆனால் எந்த சஹாபியும் கூட அப்படி செய்யல. 90 லட்சம் பேர் என்ன இஸ்லாமா கன்வெர்ட் பண்ணதா ஒரு ஹதீஸும் இல்ல. மாஷா அல்லாஹ் வேணுச்சா ஒரு ஹதீஸும் இல்ல. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் என்ன खाजा खाजान फखरे दो जहान सुल्तान औलिया नाइब रसूलुल्लाह खाजा मुइनुद्दीन हुसैन हसन चिश्ती रदियल्लाहु तआला अन्हु वफाद अलैना बरकात min दहर तनामी नाइब माशाअल्लाह 90 லட்சம் பேர் அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஜமா யார்கிட்டயும் பேசல. கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க 90 லட்சம் பேர் எத்தனை லாங்குவேஜ் பேசிருப்பாங்க. அட அட்லீஸ்ட் ஒரு 100 லாங்குவேஜ் பேசிருக்க மாட்டாங்களா? நம்ம இந்தியா ரூபா நோட்ல கூட 100 லாங்குவேஜ் கிடையாது. இருக்குதா? இல்ல. புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன 90 லட்சம் மக்கள் எத்தனை பாஷை பேசிருப்பாங்க. खाजा நாயகத்திலே மதர் பாஷை மதர் லாங்குவேஜ் என்ன? ஃபார்சி. மதர் லாங்குவேஜ் ஃபார்சி சர்க்கார் மாஷாஅல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன பார்த்தாங்க மாஷாஅல்லாஹ். ஒரு தவஞ்சு போட்டா குஃப்ர் ஓடுறது ஈமானுக்கு ஹாசில் ஆச்சு. कुफर माशाअल्लाह खारिज आती इस्लाम दाखिल ईमान दाखिल और बारवदा माशाअल्लाह है அது அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பார்வையோட பரக்கத்தை கூவத்தை பத்தி ரசூலுல்லாஹ் வந்து திருவாயால சொல்லிட்டாங்க. இத்தகு பயந்து கொள்ளுங்கள் ஃபிராசத்துல் முஃமினீன் ஃபைன்னஹு யதுரு பி நூரில்லாஹ். அவங்க அல்லாஹ்வோட நூரை கொண்டு பார்க்கறாங்க மாஷாஅல்லாஹ். அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு பார்க்கறாங்க. அவங்கள ஒரு பார்வை என்ன செய்யும்? நம்மள பதனசின் பானசி பார்க்கறது மாஷாஅல்லாஹ். நம்மள கொல்லாத விதியை நல்ல விதியா ஆக்கிரும் மாஷாஅல்லாஹ். நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லா ஷர்ரையும் கைரா மாத்திரும் மாஷாஅல்லாஹ். खाजा முயினுத்தீன் உடைய நபரத் ரஹ்மா இப்பேற்பட்ட நாதா கௌசுல் ஆலத்துக்கு கூட பதில் கேட்டாங்க மாஷாஅல்லாஹ். खाजा सरकार கூப்பிடுறாங்க. யார? கௌசுல் ஆலத் மாஷாஅல்லாஹ். खाजा कुतुबुद्दीन बख्तियार गाजी खाजा राजे मुदल खलीफा பெரிய குதுபுல் அக்தாப் அவங்க மாஷாஅல்லாஹ் கௌசுல் ஆலத் பேர்ல என்ன ஒரு மஜ்லிஸ் சரி ஒரு புகழ் மாலை ஒரு போயட்ரி ஒரு பாட்டு எழுதுறாங்க மாஷாஅல்லாஹ். பாட்டு எழுதுறாங்க. அதுல சொல்றாங்க மாஷாஅல்லாஹ் கிப்லாயே அஹ்ல ஸஃபா கிப்லாயே அஹ்ல ஸஃபா அஹ்ல ஸஃபா பரிசுத்தவான்களுடைய கிப்லாவே யார் சொல்றா? खाजा कुतुबुद्दीन बख्तियार गाजी किब्लाये अहल सफा या गौसुल आलम दस्तगीर பரிசுத்தவான்களுடைய கிப்லாவே கௌசுல் ஆலமே என் கையை பிடிச்சி என்ன காப்பாத்துங்க எஜமானே. என் கையை பிடிச்சி எனக்கு நஜாஹத் தாங்க ஃபலாஹத் தாங்க. யார் கேக்குறா?
कुतुबुल अख्ताब ख्वाजा कुतुबुद्दीन बख्तियार काकी सरकार कुतुबुल अख्ताब ख्वाजा कुतुबुद्दीन बख्तियार काकी सरकार எழுதுற புரிஞ்சா அப்ப குத்துபியா ஷரீஃப்ங்கிறது என்ன என்னமோ அட்ரஸ் இல்லாத ஆளுக்கு யாரோ எவரோ இது தர்சமாத்து பார்க்குற ஆளுக்கு முஸ்லியார் மாளுக்கு ஆரம்பிச்சு விடுதல்ல நம்ம கேரளால தமிழ்நாட்டில் மட்டும் செய்யறதெல்லாம் குத்துபியா ஷரீஃப் புரிஞ்சா குத்துபியத்தை செய்யக்கூடிய குத்துபியத்துல லத்தத்தான குத்துபியத்துல லத்தத்தானவங்க யாரு सैयदना अहमद कबीर रिफाई नाय सैयदना ख्वाजा मोइनुद्दीन नाय सैयदना ख्वाजा कुतुबुद्दीन बख्तियार काकी नाय हेलो अबुल हसन अली शादरी इमामुடைய ஷேக் ஷாதுரி இமாமுடைய ஷேக் நாமெல்லாம் ஓதுறமே நாரியத்து ஸலாத் ஸலவாத் நாரியா நாரியாங்கிற பேர் மாஷாஅல்லாஹ் பின்னாடி இந்தியாவுக்கு வந்த பேர் அசலாது பேரு ஸலவாத்து தஃப்ரீஜியா ஸலவாத்து தஃப்ரீஜியா உண்டாக்குனவங்க யாரு சையதுனா இமாம் அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு தஆலா ஷாதுரி இமாமுடைய ஷேக் சையதுனா இமாம் அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் ஸலாத்து நாரியா உண்டாக்குனவங்க ஸலாத் தஃப்ரீஜியா ஷாதுரி இமாமுக்காக உண்டாக்கி கொடுத்தாங்க ஷாதுரி இமாமு இவங்களோட முரீத் தான் அப்துல் சலாம் மஷீஷுரி முரீத் தான் அவங்க கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ் தமாஷா விளங்குதா யார் கூப்பிடுறா ஷாதுரி இமாமுடைய ஷேக் கூப்பிடுறாங்க ஷாதுரி இமாம் யாருங்க ஷாதுரி இமாம் மாஷாஅல்லாஹ் அவங்களோட இருப்பிடம் ஷாதுரி இமாம் என்ன ஒரு அரிஷ் மாதிரி டென்ட் மாதிரி இருக்கும் அவங்களோட வீடு மாஷாஅல்லாஹ் ஒரு டென்ட் போட்டு அதுல தான் ஷாதுரி இமாம் இருந்தாங்க அது மிஸ்ருக்கு வெளியில ஈஜிப்ட் அந்த நாட்டு எல்லை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு மைதானத்துல ஒரு டென்ட் போட்டு போனாங்க மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இந்த கையாலோட முராதன் மத்த நேரத்துல சொல்றது முக்கியம் இல்லை இப்போதான் எல்லா முராதும் கல்வில வச்சு உட்கார்ந்துருக்காங்க இப்போ மாஷாஅல்லாஹ் என்ன ஆசிம் நடத்துற மஜ்லிஸ் வேற நான் ஆசிமுடைய ஷேக் விளங்குதா அதனால என்ன அதை உட்கார்ந்த மாதிரி இப்போ உட்கார்ற அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஒரு டென்ட் போட்டு சொல்லலாம் ஷாதுரி இமாம் இருந்தாங்க ஒரு நாள் ஷாதுரி இமாம் உட்கார்ந்துருக்காங்க குர்சியில ஷாதுரி இமாமுடைய முரீது பக்கத்துல இருந்து ஹித்மத் பண்ணிருக்காங்க கால் புடிச்சு போடுறாங்க திரும்ப ஒரு ஆள் உள்ள ஓடி வந்தாங்க ஒரு ஆள் உள்ள என்ட்ரான ஆள் பார்த்தா ரொம்ப ஆள் என்னமோ ஒரு பயத்துல இருந்த மாதிரி இருக்கிறாங்க ஏதோ ஓடி வந்த மாதிரி தெரியுது ஷாதுரி இமாம் பார்த்தாங்க என்ன தம்பி ஏமா வாங்க உள்ள வாங்க கூப்பிட்டு வந்தவரை அணைச்சி மானக்கா செஞ்சு புத்தகம்லாம் கொடுத்து யாரோ எவரோ ஷாதுரி இமாம் யாரு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் அந்த ரஹ்மத் தான் காட்டுவாங்க ரஹ்மத்துல் ஆலமீன் நூறுல எது வரும் ரஹ்மத் தான் வரும் மாஷாஅல்லாஹ் வந்தவரை அணைச்சி மோன் எதுமா புத்தகம்லாம் கொடுத்து வாங்க உட்காருங்க உடனே முரீதை கூப்பிட்டு உள்ளே கூப்பிட்டு போய் என்ன பின்னாடி குளிக்கிறதுக்கு வைங்க நல்ல உடையெல்லாம் கொடுங்க அவருக்கு சாப்பாடுலாம் கொடுங்க அப்பா படுத்துங்க நீங்க படுத்துங்க ஷாதுரி இமாம் வந்தாலும் படுக்க போட்டீங்கன்னா நாயகத்துடைய சொன்னது சரி விருந்தாளை கவனிக்கணும்னு சொல்லி எதுமா அவர் நல்லா சாப்பிட்டு ஷாதுரி இமாம் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு 5-6 நாள் ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு ஷாதுரி இமாமுடைய வீட்டு வாசல்ல பார்த்தா எல்லாம் அந்த காலத்துல கண்ணெல்லாம் கிடையாது எல்லாம் வாள் தான் சைஃப் தான் சைஃபோட குதிரை டக்கு 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 என்ன சோல்ஜர்ஸ் ஒரு ராணுவம் நிக்குது எங்க இருந்தாலும் வெளியே வர சொல்லுங்க ஷாதுரி இமாம் முரீத் பாவே யாருடைய தர்பார் ஷரீஃப் தெரியுமா என்னமோ ஹரிஷன் நினைக்காத அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் சொல்ல இருக்காங்க என்ன ஷவுட்டிங் பண்றாங்க உள்ள இருக்கிறது கல்ல யாரு ஷாதுரி இமாம் பாக்குறதுக்கு ஒரு ஆள் ஓடி வந்தாப்புலயே அந்த ஆளை சொல்ற அப்புறம் சோல்ஜர்ஸ் எல்லாம் உள்ள நீங்க சொல்ற ஷேக் இருப்பாங்க சயீத் இருப்பாங்க அஹ்லுல் பைத் அத்ஹார் அவ்வளவு இருப்பாங்க இன்னொரு ஆளு உள்ள இருக்கிறாரு அந்த ஆளு கல்ல மிஸ்ர்ல ராஜாவோட தர்பார்ல இருந்து பெரிய விலமளிக்க முடியாத மாணிக்கத்தை என்ன கலவனுக்கு வந்தாப்புல அந்த ஆள நாடு கூட தேடிட்டு இருக்கிற மாஷாஅல்லாஹ் அவன் இங்க வந்து என்ன ஒளிஞ்சிட்டான் இங்க வந்து ஆளை அழைக்காம முடிஞ்சிருக்கான் ஆளை உடனே வெளியாகணும் எல்லாருக்கும் எல்லாரும் கைது அரெஸ்ட் பண்ணணும்
ஷாதி இமாம் என்ன விஷயம்? அந்த சோல்ஜர் ஷவுட்டிங் பண்றான். அவன்டையும் குதுபுல் அக்பர் ஓதுல் அஷ்ஹர் சையீதி மௌலாய் நூருத்தீன் அல் ஹுசைன் அல் ஹசனி الملقب بالحسن الشاذلي صاحب الحميدري رضي الله تعالى علينا بركات من هذا نامي ما شاء الله. அவன்ட ஷாதி இமாம் ஏன் அப்ப என்ன விஷயம்? இல்ல ராஜா தர்பார்ல பெரிய பல கோடிக்கு பெருமதிப்பான மாணிக்கத்தை களவாண்டு கலந்தா மட்டும் அரிசி கொடுக்குறது அதானே? அதை கொடுத்தா விட்டு போயிருக்கீங்கல்ல. அதுதான் நாங்க வாங்க வந்துருக்கோம். சரி சரி வாப்பா. உள்ளது அந்த மனுஷன் யார களவாண்டுட்டு வந்தவர் உள்ள இருக்கிறார். அவரை கூப்பிட்டு ஷாதி இமாம் சொன்னாங்க, இந்த பக்கத்துல உள்ள மலை இருக்குதுன்னு அந்த மலை மேல ஏறி யூரின் பாஸ் பண்ணுங்க. திக்ருவாதி ஊதல ஒண்ணுக்கு போ மூத்திரமே கல்ல அவர் ஏறி என்ன மூத்திரத்தை அடிச்சாரு. அவர் மூத்திரம் தெரிச்சதுதான் அந்த மலையில மலை பூரா மாணிக்கமா மின்ன ஆரம்பிச்சு. ஷாதி இமாம் சொன்னாங்க, எடுத்து இது போதுமா? எல்லாம் மலையிலையும் அவர் மூத்திரம் போய் சொல்லணும், எல்லாம் மாணிக்கமா. வந்தவன் பார்த்தான், அல்லாஹ் அக்பர், இவரு நாதாவ ஹயாத்தின கற்பனை பண்ணதுல நாம மாசார் எல்லாரும் ஷாதி இமாமுடைய கல்மன் ஷரீஃப்ல சரண்டரானாங்க. ஷாதி இமாமுடைய அரிசுக்குள்ள தாக்கலான கல்லற்ற மூத்திரம் மட்டும் என்னாச்சு? மலக்கல்லு மாணிக்கமா போயிடுச்சு மாசார். இந்த அபுல் ஹசன் அலி ஷாதிலி ஹல்வைத்த தஹர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களோட ஷேக் நாயகம், இவர்களோட ஷேக், இவர்களோட முர்ஷித் முரப்பி இமாம் சையதுனா அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூப்பிடுறாங்க ஹவுசுல் ஆலத்த மாசார். நம்ம ஹவுசுல் ஆலத்த கூப்பிட போறோம் அஹ்பாபுகளா. நாம கூப்பிடுறது என்ன? இப்ப நாம கூப்பிடும் போது எவ்வளவு பெரிய வட்டத்துக்குள்ள நம்ம போயிடுறோம். ரிஃபாய் நாயகம், அப்துல் சலாம் மஷீஷ் நாயகம், காஜா நாயகம், அவங்கெல்லாம் மாஷா அல்லாஹ் ஹவுசுல் ஆலத்த அழைச்சாங்கல்ல, அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள நாலேஜ் ஷரீஃப்ல தஹத்துல அல்லாஹ் நம்மளே கொண்டு போய் சேர்த்துறான் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம யாருடைய ஃபாலோவர்ஸ்? காஜா முயினுத்தீன் ஃபாலோவர்ஸ். யாருடைய ஃபாலோவர்ஸ்? சுல்தான் ஆலிஃபீன் தாஜுல் முகர்ரபீன் சையத் அஹ்மத் கபீர் இஃபான் ஆதிய ஃபாலோவர்ஸ். யாருடைய கம்பெனியன்ஸ்? யாருடைய ஃபாலோவர்ஸ்? குதுபுல் வஜூத் சையத் அப்துல் சலாம் மஷீஷ் நாயகுடைய ஃபாலோவர்ஸ். மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம். தஃப்சீர்கள் எழுதுவாங்க, பிரபலமான தஃப்சீர்கள் வரக்கூடிய விஷயம். சூரத் யூசுஃப்ல அல்லாஹ் சூரத் யூசுஃப தொடங்கும் போது அல்லாஹ் சொல்லுவான் அஹ்ஸன கஸஸ்னு அல்லாஹ் சொல்லுவான். இது ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் ஹிஸ்டரி. சூரத் யூசுஃப் என்ன பியூட்டிஃபுல் ஹிஸ்டரின்னு அல்லாஹ் சொல்லுவான். அந்த பியூட்டிஃபுல் ஹிஸ்டரின்னு சொல்றது காரணம் என்னன்னு சொல்லும்போது முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்க்கு கேட்ட துஆ இருக்குதுல, அந்த துஆவை தான் அல்லாஹ் என்ன அஹ்ஸன கஸஸ்னா என்ன துஆ கேட்டாங்க அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருநாவால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாக்கு சொல்றாங்க, என்னுடைய சகோதரர் யூசுப் 4 தலைமுறையாக ரசூல் மார்களுடைய வாரிசு மாஷா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி ரசூல், அவங்களோட பாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி ரசூல், அவங்களோட பாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி ரசூல், அவங்களோட பாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி ரசூல் கலீல் உலுல் அஸ்ம மாஷா. ஜத்தல் அம்பியா வல் முர்சலின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பேரப்புல அப்பேற்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன் فاطر السماوات والارض انت ولي في الدنيا والاخره توفني مسلما والحقني بالصالحين والحقني بالصالحين. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, யா அல்லாஹ் சாலிஹீன்களோட என்ன சேர்த்து வைன்னு சொல்லி. அதுதான் மாஷா அல்லாஹ் அவர்களுடைய சீரத்துல அஹ்ஸன், அவங்களுடைய கஸஸ்ல அஹ்ஸன் என்ன கிசால் ஹசீன், அதுதான் மாஷா அல்லாஹ் முஃபஸ்ஸிரீன்கள் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நாம இப்ப கௌசுல் ஆலத்தை கூப்பிடும்போது என்ன நாம எங்க சேர்ந்துறோம்? காஜா நாயகத்துடைய மஹியத்துல அல்லாஹ் நம்மளை சேர்த்துறாங்க. அவங்க கூப்பிட்டுறாங்க கௌசுல் ஆலத்தை.
சரி கமல் கபீர் ரிஃபாயினாக கௌசுல் ஆலத்தை கூப்பிடுறாங்க. அப்ப ரிஃபாயினாக மையத்தில் அல்லாஹ் நம்மளை சேர்த்துறான். கௌசுல் ஆலத்திலே நிதா பரக்கத் செய்து கொண்டு இமாம் அப்துல் சலாம் மஷீஸுடைய மையத்தில் அல்லாஹ் நம்மளை சேர்த்துறான். சார் அப்படி உயர்வான மகத்தான அமல் தான் என்ன இந்த குத்துபியா செய்தி. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. ما شاء الله غوثுல் ஆலம் என்ன இஜாசத் கொடுக்குறான். غوثுல் ஆலம் அவங்கள கூப்பிட சொல்றான். உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சா, உனக்கு ஏதாவது மனசு கவலையா இருக்குதா, ஹுசுனா இருக்குதா, ஹம்மா இருக்குதா, கூப்பிடு. என்ன மாசா என்ன கூப்பிடு. காரணம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாயால் நமக்கு ரசூலுல்லாஹ் உத்தரவு கொடுக்கிறான். ரசூலுல்லாஹ் உத்தரவு கொடுக்கிறான். உத்லுபுல் கைர். அன்சாரின் சஹாபாக்கள்ல ரொம்ப லாங் லைஃப் இருந்த சஹாபி. இவர்களை குறித்து இவங்க ரிவாயத்து நிறைய தபரானி ஷரீஃப்ல உண்டு கிதாப்ல. ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாஷாஅல்லாஹ் என்ன இந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. உத்லுபுல் கைர் இந்த ஹிசானில் உஜூர். உத்லுபுல் கைர் நீ கைரை தேடு. இந்த ஹிசானில் உஜூர் அழகான பரம்பரையில வந்த அழகான தோற்றங்களை உடையவர்களை கொண்டு அம்மட்டு தேடு கைர. அழகான பரம்பரை இது ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை. சத்தமா சரவாசரி சொல்றாங்க. எது அழகான பரம்பரை? இது ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான பரம்பரை. ஹசனைன் கரீமைன் பிலாத முஹம்மதி ஃபாத்திமா அல்-பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸலாம், ஷம்ஸ் முஹம்மதி அலி அலைஹி ஸலாத்து வஸலாம், ஹசனைன் கரீம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தோட என்ன துனியால உலகத்திலும் சரி ஆகிரத்திலும் சரி அஃதலான ஆலாவான குடும்பம் எந்த குடும்பம் கிடையாது அல்லாஹ்ட்ட மாஷா. அப்ப நாயகம் உத்லுபுல் கைர் இந்த ஹிசானில் உஜூர். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இந்த ஹதீஸ அமல் செய்றாங்க இமாம் நவவி ரலியல்லாஹு அன்ஹு. எங்கே உட்கார்ந்து ஒரு மூடி இருந்து மஸ்தான் நான் சொல்லல, மஸ்தான் டாபிக் அல்ல. நான் பேசுறது யாரு? ஷாஃபி. நம்ம இங்க உட்கார்ந்து அத்தனை பேர் ஷாஃபி, எல்லாம் ஷாஃபி தானே, எல்லாரும் ஷாஃபி. நம்ம மதஹ்புடைய தர்ஜீஹுடைய இமாம் மாஷா இமாம் நவவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாஷாஅல்லாஹ் கிதாபுல் அஸ்கார்ல இமாம் எழுதுறாங்க. நவவி இமாம் ஒரு தடவை என்ன செய்யறாங்க, ஒரு சஃபர்ல இருக்கிறாங்க. அந்த காலத்துல சஃபர் கார்லாம் வந்துச்சு. காரு ட்ரெயின்ல கிடையாது, ட்ரெயின்லாம் கிடையாது. ஒரு கப்பல்ல சேனை எல்லாம் கட்டி கடல் இல்லாத இடத்துல போறாங்க. குதிரையிலையோ ஒட்டகத்திலையோ கழுதையிலையோ தான் போகும். அப்போ மாஷா அல்லாஹ் இமாம் நவவி ரலியல்லாஹு தஆலா ஒரு காட்டு வழியா சஃபர்ல போறாங்க. அவங்க சஃபர் பண்ண அந்த ஒட்டகையில கேடு சம்பவிச்சிருச்சு. ஒட்டகையில மறந்து வந்துருச்சு. அது டிராவல் பண்ண லெவல்ல இல்ல படுத்துருச்சு. நடுகாட்டுல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க மகன் கூட உள்ள ஆட்கள். அப்போ மாஷா அல்லாஹ் நவவி இமாம் என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸ்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்லுபுல் கைர் இந்த ஹிசான் உஜூஹுன் பிஷாரத் கொடுத்திருக்காங்கல்ல, இத வச்சு இமாம் நவவி என்ன செய்யறாங்க, இஸ்திகாஸா செய்யறாங்க. மாஷா மதத் கேக்குறாங்க. நவவி இமாம் சொல்றாங்க, எனக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க. அப்ப வந்ததுதான், அதுக்கு முன்னாடியே வரல, அதுக்கு பின்னாடியே வந்தது கிடையாது.
எங்கிருந்தோ வந்தாங்க. சில பேர் கொஞ்சம் பேர் வந்தாங்க, 2-3 பேர் வந்த வாகனத்தை இதுல சஃபர் டிராவல் பண்ண அவங்க வந்த வாகனத்தை இவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்க மரணான வாகனத்தை நாங்க பார்த்து இதுல போனோம் மாசா சஃபர் சராமத்தை அப்படி அஹ்லு பைத் அத்தார கூப்பிட்டு மாஷா அல்லாஹ் உதவி கேட்டாங்க. யாரு? இமாம் நவவி ரலியல்லாஹு அன்ஹு. புரிஞ்சா? கிதாபுல் அத்கார்ல மாஷா அல்லாஹ் வருது விஷயம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நவவி இமாமுக்கு தெரியாத துஆ இல்ல. எத்தனை திக்ர் உங்களுக்கு தெரியும், நிறைய அத்கார்லாம் வதாயிஃப் அவ்ராதெல்லாம் தெரியும். அதெல்லாம் ஓதிட்டு உட்கார்ந்து இல்ல. யா இபாதல்லாஹ் ஐனூனி உத்லுபுல் கைர இன்த ஹிசான் வஜூ. இனாயத் யார்ட்ட கேக்குறாங்க? அஹ்லு பைத் அத்தாஹார்ட்ட கேக்குறாங்க மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன நபவி இமாமுடைய சுன்னத்து ஷரீஃப் இது மாஷா. நபவி இமாமுடைய சுன்னத்து ஷரீஃப் இது மாஷா. எது ஓசுலான கூட்டு உதவி கேட்கிறது, காஜா நாயகத்திட்ட உதவி கேட்கிறது, ஷாதி இமாம்கிட்ட உதவி கேட்கிறது, ரிஃபாய் நாயகத்திட்ட மதது கேட்கிறது, நாமுல் அஜ்மான்ட்ட மதது கேட்கிறது, மோரல் புகார் நாயகத்திட்ட மதது கேட்கிறது. யாருடைய புதுவ மடவூர் மதது கேட்கிறது? யாருடைய சுன்னத்து? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் ரஹ்மத்துல் வாசியாவுடைய சுன்னத் ஷரீஃப். யார மாஷா அல்லாஹ் என்ன குத்துபியத்துங்கிறது நம்முடைய ஈமானையும் தௌஹீதையும் தக்வாவையும் காமிலான அந்தஸ்துக்கு என்ன உயர்த்தக்கூடிய விசேஷமான அமலை தவிர குத்துபியா செஞ்சு முடிச்சிருக்கு. உன்னால ஹவுசுலாரத்து கூட உதவி கேட்கமே ஏதோ ஒரு பத்தாரம் அல்லாஹ் கொண்டுடலாம் சொல்லி அல்லாஹ் அல்லான்னு சொல்லி சொல்றது அல்ல. புரிஞ்சா? இந்த காலத்துல தான் இருக்குது. அதுக்கு சில ஜாஹிலான முல்லாக்களை என்ன அப்படிலாம் போட்டு குழப்பற ஃபித்னாவும் இருக்கு. புரிஞ்சா? அவன் நாம என்ன முல்லாக்களை பார்க்க தேவையில்லை, அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை பார்த்தா போதும் மாஷா. நம்ம யாரை பார்க்கணும்? அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை பார்க்கணும். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் அல்லாஹ் கேக்குறோம்ல. ஒவ்வொரு தடவை சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கேட்கிறோம்? 17 தடவை கேட்கணும் கட்டாயமா. எத்தனை தடவை? 17 தடவை. 14 ரக்காத் என்ன ஃபர்து ஃபஜ்ர்ல இருந்து இஷா வரையில 17 தடவை ஒரு நாளைக்கு என்ன ஏதன சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் சொல்றோம் மாஷா அல்லாஹ். அந்த சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் உள்ள யார்? சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் நபி வ சித்திகீன் வ ஷுஹதாய் வ சாலிஹீன். புரிஞ்சா? நபியும் வலிதான். எல்லா நபியும் என்ன வலிமார்கள் தான். எல்லா நபிமார்களும் வலிமார்கள் தான். புரிஞ்சா? என்னங்க பூசா சொல்றீங்க? பூசல்ல பாடி கேட்கறது பூசு. புரிஞ்சா? நபி எல்லாம் இன்னைக்கு ஒன்றும் வரல, நபி எல்லாம் வந்து முடிஞ்சு. ஆனா மாஷாஅல்லாஹ் என்ன எல்லா நபியும் வலிதான். நுபுவத் இருக்கும் போது விலாயத்து சுக்கூத்தா சைலண்டா இருக்கும். புரிஞ்சா? எல்லா ரசூலும் நபி தான், எல்லா நபியும் ரசூல் அல்ல. அப்போ ரிசாலத் இருக்கும்போது நுபுவத்து சுக்கூத்தா இருக்கும், நுபுவத் இருக்கும்போது விலாயத்து சுக்கூத்தா இருக்கும். அப்ப சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யின வ சித்தீகின வ ஷுஹதாய் வ சாலிஹீன். நபியும் வலிதான், சித்திக்கு வலிதான், ஷுஹதா வலிதான், சாலிஹ் வலிதான் மாஷா. விளங்குதா? புரிஞ்சா? அப்போ அப்படி உள்ள அவுலியாக்களுடைய சிறப்பான சுன்னத்து ஷரீஃபை தான் நாம என்ன அமல் செய்யறோம் மாஷா அல்லாஹ். இப்போ என்ன 7 மினிட் எல்லாரும் மாஷா அல்லாஹ் லைட் ஆஃப் பண்ணிட்டு மாஷா அல்லாஹ் போகிற இடத்துல கூடுறோம்.